ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு இருக்க போகுது. நான் ஒன்று சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் எதுக்காக நான் போடுறேன்னா, இது உங்களுக்கு எப்படி ஒரு உதவுன்னா, நான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமன் தாங்க. 12th இருந்தாலும் 11th இருந்தாலும் காமனாக நமக்கு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சினோனிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ் 3. இதுக்கு நீங்கள் க்ளோசரி படித்தாகணும், இல்லை நான் கொடுத்த வே டு சக்ஸஸ் பிடிஎஃபாவது படிங்க. அந்த வீடியோவிலே போட்டுருக்கு, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ அடுத்து காம்பவுண்ட் வேர்டு வரும். காம்பவுண்ட் வேர்டு இப்படி தான் வரும்: ஸ்பின்னிங் வீல், ஸ்பின்னிங் பீஸ், ஸ்பின்னிங் ஒயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வருங்கிறது எழுதணும். 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான். அக்ரிமெண்ட், மிஸ்அக்ரி, ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சேர்த்துறது, அப்போ டிஸ்அக்ரி, இல்லை அன்அக்ரி, அண்டர்அக்ரி, மிஸ்அக்ரி எது வரும்னு பாருங்கள். ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபுல் ஃபார்ம் இதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். ஃப்ரேசல் வே புக் பேக் தான் வரும். பொலட்டி ஆல்டர்னேட்டிவ் வரும். கிளிப்டு வேர்டு ஈஸி தான். பிரிட்ஜ் க்ரூம்னா க்ரூம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டேக் ஒன் ஆஃப் தி ரைடு இடியம்ஸ் உங்கள் புக் பேக் தான் வரும். ஸோ அடுத்தது அமெரிக்கனோட ஜக்குன்னு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலிவேட்டர், பெரம்புலேட்டர் அதெல்லாம் வராது. வேலட் பிக்சர் எது வரும் ஜக்குக்கு. ஸோ அமெரிக்கனோட பிடிச்சோட ஒரு ப்ளூரல் ஃபார்ம் கூசஸ் ஆர் கூசி. அடுத்து அஸ்ட்ராலஜி டைசலபிஃபே என்ன செலபிஃபேன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஃபாரின் வேர்டும் ஈஸி தான். செமி மாடலும் ஈஸி தான். ஸோ டிட்டர்மினஸ் கேட்குறாங்க. அடுத்து டூ யூ நோ, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், சென்டென்ஸ் ப்ரோனவுன். நான் சொன்னேன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒன்று வரும்னு நான் சொன்னேன், வந்துருக்கு பாருங்கள். டூ யூ நோ ஹூமா ஹூஸா, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹூஸ் கார் தட் இஸ். ஸோ ஹூம் கார் தட் இஸா, ஹூஸ் கார் தட் இஸா, ஹூஸ் காரா அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ எனிவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு 21 மார்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நான் எல்லாமே இது கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இங்கே அப்ரிசியேஷன் கொஷின் வரும், சரிங்களா? இந்த அப்ரிசியேஷன் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போயமில் அப்ரிசியேஷன் கொஷின் 4, அதாவது 6 போயமில் 4 போயம்யாவது புக் பேக் இருக்க அப்ரிசியேஷன் கொஷின் படிச்சுருங்க. அப்ரிசியேஷன் கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது கூட ரைமிங் வேர்டு, ரைம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஸோ ஏதாவது 4 தான் எழுதணும், 6க்கு எழுதிடலாம். ஸோ அடுத்தது ரிப்போர்ட் தி டைலாக் கேட்பாங்க. ஹேட் யூஸ் பண்ணுற மாதிரி, அன்லெஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வாய்ஸ். நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், பிடிஎஃப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஹேட் யூஸ் பண்ணால் என்ன சொல்லியிருக்கிறேன், ஹேட் முன்னாடி அதாவது இஃப்பை தூக்கிடணும். இஃப்பை தூக்கி ஹேட், ஐ ஹேட் நோ யூ, சரி ஹேட் ஐ நோ, இஃப்பை தூக்கி ஹேடை முன்னாடி போட்டணும். ஹேட் ஐ நோ யூ அப்படின்னு போடணும், சரிங்களா? ஐ பின்னாடி வந்துடணுங்கிறேன். சரி, யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் வின் அப்படிங்கிறது யூஸிங் அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் வின் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், சரிங்களா? சில்ட்ரன் லைக் ஸ்வீட்ஸ், த ஸ்வீட்ஸ் ஆர் லைக் பை சில்ட்ரன், சரிங்களா? த ஸ்வீட்ஸ் வாஸ் லைக் பை சில்ட்ரன், ஸ்வீட்ஸ் வேர் லைக் பை சில்ட்ரன் தான் வரும், ஓகேவா? ஸோ என்ன வாய்ஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு அது ஆக்டிவ் வாய்ஸாக ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடணும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடணும், அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க. ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ஸ்ட்டில் போயமோட பேர், ஆத்தர் பேர், 6 போயமோட பேரும் ஆத்தர் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லைனுக்கு இந்த போயமான்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் கொஷின் படித்தா தான் உருப்படியாக தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதை நீங்கள் படிக்கணும், ஓகே? அதனால் நீங்கள் அது 2 எழுதுனா 2 மார்க் கிடச்சிரும். எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு நீங்கள் இந்த லைனை வச்சு கதை எழுதி விட்ருங்க. அந்த லைனே திருப்பி எழுதி விட்டாலும் சரி. ஆன்சர் எனி 2 ஆஃப் தி ஃபாலோயிங். இது நான் இம்பார்ட்டன்ட் சொல்லலை, நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. எனி 3 லெசன்ஸில் ப்ரோஸோட கொஷின் ஆன்சர் படிக்க சொன்னேன். அதுவே ஒரு 4th லெசன் ஏதோ ஒரு லெசனில் கதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கதைக்கு ரிலேட்டடாக, அதாவது ப்ரோஸோட டீட்டெயில் படிச்சிங்களா, அதை வச்சே இது எழுதலாம், ஏதாவது 2, ஓகேவா? இல்லைனா ஃபஸ்ட்டு 3 படிங்க அந்த லெசன்ஸில், 3 மார்க்கு. அடுத்தது இது 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராபப் எழுதுறீங்க. அடுத்து டைலாக் ரைட்டிங் எழுதுனா கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். டிஸ்கிரைப் ஹவு பிஹேவ் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் இன் யுவர் ஸ்கூல் வித் சம் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். நல்ல ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன், அதுவும் நீங்கள் எழுதலாம். நோட்டீஸ் ரைட்டிங் கேட்குறாங்கப்பா. நோட்டீஸ் ரைட்டிங் ஃபார்மேட்டும் நான் கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், சரிங்களா? ஸோ ஏதோ 3 எழுதுகிற மாதிரி ரெடியாக இருங்க. அடுத்தது 7 to 5 35 பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, கிராண்ட் மதர் ப்ளே எ வைட்டல் ரோல். ஸோ ஆக்சிடென்டல் டூரிஸ்ட், இது 2 படித்தாலே போதுமானது தான், கேட்டுருவாங்க. இருந்தாலும் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஜுரிஸ் சஸ்டைன் பை அத்லெட்ஸ், எவ்ரி ஹிலாக் சிமிலர் டு எவரெஸ்ட். ஸோ இதெல்லாம் ப்ரோஸோ போயம் ஏதோ 3, இது 2 படித்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா. சப்ளிமெண்ட்ரி அதே மாதிரி தான், ஏதோ ஒரு 3, சரிங்களா?
படிச்சிங்கன்னா நல்லது. எப்படி எழுதணும்னு சொல்லிட்டேன். சம்மர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கேட்பாங்க. நோட் ஆர் சம்மரின்னு தான் கேட்பாங்க. நீங்கள் சம்மரி ரைட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரி, சம்மர் ரைட்டிங் எப்படி எழுதணும்? ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட். ரஃப் டிராஃப்ட்டுன்னு போட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிச்சிடணும். ரஃப் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும், ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். அதெல்லாம் லாஸ்ட்டில் நம்பர் இன் வேர்ட்ஸ் ஒரிஜினல் பேசேஜ் அப்படின்னு எழுதிட்டு நம்பர் இன் ஃபேர் காப்பி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? வேர்ட்ஸ் இன் பேராகிராஃபி, சாரி பேராகிராஃப், வேர்ட்ஸ் இன் பேராகிராஃப். அடுத்தது வந்து வாண்டட் லெட்டர். இப்படி தான் வந்து வாண்டட் லெட்டர் இருக்குங்க. அட்ரஸ்க்கும் நேமுக்கும் இப்போ இப்படி போட சொல்லியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன்னா, உங்களுக்கு வாண்டட் லெட்டரோட ஃபார்மேட் வேணும்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன், அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். அதுக்கு பாருங்கள், இது பாருங்கள் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ரிலேட்டடான ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்தியா காட் ஃப்ரீடம் இன் 1957. எது? ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியது தான். இல்லை அப்படின்னா ஆர் சாய்ஸில் இது இருக்குங்க, இதுவும் ஈஸி தான். ஹோமோஃபோன்ஸ் எழுதுங்க, மாடல் வேர்ப் எழுதுங்க, கரண்ட் டென்ஸ் எழுதுங்க, லிங்க் வேர்டு எழுதுங்க. ஆனால் இதில் கொஞ்சம் மார்க் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க இந்த சைடில். பட் ஆனால் இது கேட்கணும்னு வேண்டிக்கங்க, இது கேட்கலன்னா எரர் ஸ்பாட்டிங் தான். அடுத்தது ரீட் தி ஃபாலோயிங் பேசேஜஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த பேராகிராஃப் அட்டன் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரீட் தி காம்ப்ரிஹென்ஷன் இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், இதில் மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. ஸோ எனிவே எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். படிக்காமே நம்ம வந்து போய் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இருந்தாலும் ஒன்று முன்ன பின்ன நல்ல மார்க் வேணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் போயம் அப்ரிஷியேஷன், போயம், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் டு கான்டாக்ட்ஸ், போயம் நேமு, போயம் பேர், அதுக்கப்புறம் நீங்கள் 3 டீட்டெயில். இதுதான் படிக்கிறக்கே வேலையே. அதுக்கப்புறம் 1 மார்க் பாருங்கள். 1 மார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராமர் செக்ஷன் பாருங்கள். கிராமர் செக்ஷன் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இருக்கும் கொஷின் பேப்பர். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.